ವಿಳಂಬಿತ ಸೂತ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಖೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಅಪಾರ ಪೂರ್ವ ಮಹಿಮಾನಂ ಆತ್ಮಾನಂದ ಪ್ರಕಾಶಕಂ ಅರುಣಾಚಲ ಕ್ಷೇತ್ರ ವಿಹಾರಂ ಸದ್ಗುರುಂ ಶ್ರೀರಮಣಂ ಭಜೆ. கர்வமுற்றடங்கா கலைஞரின் ஏதும் கற்கிலார் ஆன்மீக கல்வி பெருமைக்குரியவர் பெற்றவர் என்ற பேருரை மைக்கையம் போன்ற திருவிழார் தமக்கும் தெளிவுணர் அருளி செய்தன சிவத்திருவருளா நரலையாய் இதய நடமிடும் அருணரமண பூங்கள நமஸ்கரிப்பா. வலிவிலா நெஞ்சத்து மனிதராய் பக்தி வழியிலே வந்து மாயைக்கு பலிய நசுக்கப்படுபவர் தமைக்க பாத்திட பரமகாருணிய மலிவினால் அண்ணாமலை பெருமானே வலுவில் வந்தருளிய வடியா நலிவெலாம் அகற்றி ஞானமே மொழியும் ஸ்ரீரமண பூங்கள நமஸ்கரிப்பா. தேசுரு விலங்க தெய்வமாய் எழுந்த சிவாருணாச்சல சிந்தை மாசரு இளமை வயதிலே தன்னுள் வாய்ந்திட சோடச வயதில் ஈசனே தானாம் இதய வாழ்வெய்தி இகந்துரந்தருணை வந்திரப்பார் ஞான நாசமாகாத ஞானமே நல்கும் ஸ்ரீரமண பூங்கள நமஸ்கரிப்பா. ஸ்ரீயலாக திருவருளாந்தம் திருவடி கடைந்தவர் குடலின் தாயை மரப்பித்து அவருளங்கவரும் தயாளுவாய் சதிபதி உறவின் மாயையை கடந்த மணாளனாய் அன்பர் மனங்கவர்ந்த அருட்சிவ ஞான நாயகனாகி நம்மையாட்கொண்ட ஸ்ரீரமண பூங்கள நமஸ்கரிப்பா. ஸ்ரீரமண பூங்கள நமஸ்கரிப்பா. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே காதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். எந்த லோக மகாகுரு தமிழ் இலக்கியத்துக்கே ஒரு துருவ நட்சத்திரமாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற இந்த உபதேச உந்தியார் என்னும் பெருநூலை தம் பரம காருண்யத்தினாலே அருளினாரோ அந்த லோக மகாகுருவா பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அவருக்கு எப்போதும் நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் இந்த திருவுந்தியார் பாடத்திட்டத்தின் கீழ் 16வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே அந்நிய பாவத்தில், அதாவது அந்நிய பாவத்தில் அவன் அகம் ஆகும். அவன் என்றால் அந்த ஆத்ம தேவன் கடவுள். இங்க ஆத்மா என்பதற்கு பத்தி கர்த்தன் என்று ஆரம்பித்து விட்டதுனால கடவுள்னு தான் வச்சுக்கணும். இங்க அவன் என்பது உயர்திணை, அதனாலேயும் அது கடவுள் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது. அகமாகும். அகம்னு ஜீவான்மா. இங்க அவன் என்பது பரமாத்மாவாகிய இறைவன். இந்த அந்நிய பாவத்திலே தொழுவதற்கு ஒருவர், தொழப்படுவதற்கு ஒருவர், பரமன், தொண்டன் என்கின்ற இந்த பேதம் இருக்கின்றது. அவன் அகமாகும். அனநிய பாவமே உந்தி வர
ஆனால் அனனிய பாவம் தான் அனைத்திலும் உத்தமம் என்று அவர் கூறியதை பார்த்தோம். இந்த அனனிய பாவம் என்பது என்ன என்றால் என்ன என்பதை அவர் அடுத்த பாடலிலே கூறியதையும் பார்த்தோம். அந்த அனனிய பாவமே அனைத்திலும் உத்தமம் என்று சொன்னாலும் அந்த அனனிய பாவத்தையும் தாண்டி, அதாவது விசுத்த சத்துவ நிலையிலே பிரம்மனிஷ்டை ஏற்பட்டு நானும் இறைவனும் ஒன்றுதான் என்ற எண்ணம் ஒன்று இருக்கின்றது. அதையும் தாண்டி போக வேண்டும் என்கிறார். அதைத்தான் இங்கே பாவ பலத்தினால் பாவனாதீத சத்பாவத்திருத்தலே உந்தி பர பரபக்தி தத்துவம் உந்தி பர. இந்த பாவ பலத்தினால் அனனிய பாவம் என்கின்ற அந்த பாவ பலத்தினால் பாவனாதீதனாகி அதையும் தாண்டி சென்று அந்த சத்பாவத்தில் இருத்தலே, ஏகவஸ்துவாக தன்னை உணர்தலே, தனக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை, அனநியமாகவோ அந்நியமாகவோ தியானிப்பதற்கோ அல்லது நினைத்து பார்ப்பதற்கோ உள்ளுவதற்கோ இங்கே இரண்டாவது பொருள் இல்லை என்கின்ற அந்த சத்பாவத்தில் இருத்தலே பரபக்தி தத்துவம் என்று கூறுகின்றார். இத பரபக்தி என்றால் என்பதை பற்றியும் விரிவாக பார்த்தோம். சுருக்கமா சொன்ன, தன்னை விடாது இருப்பது சுவாத்ம பக்தி, அது பக்தி, அதுவே பரபக்தி. ஒருவன் தன்னை விடாமல் இருந்தால் அந்த தன்னை போய் அடைதல், தானே தானே தானாக தழைத்தல், இதை ஒருவன் சாதித்து விட்டால் அந்த ஞானிக்கு வெளி விடயங்களிலே மனம் போகுமோ? தனக்கு அந்நியமாக ஒன்று இருப்பது என்பதே அறியாத நிலையில் இருப்பவருக்கு இங்கேயும் சில விஷயங்கள்லாம் கிளியரா புரிஞ்சுக்கணும். அவருக்கு அந்நியமா இல்லைன்னு, அவருக்கு அந்நியமா பகவானு கூட தான் அந்நியமா குஞ்சுசாமி இருக்கார், எல்லாரும் தான் இருக்கா. இது அந்த தத்துவத்தை போல மோதிரம் இருக்கின்றது, வளையல் இருக்கின்றது, இதெல்லாம் அழிச்சு விட்டா செயினா பண்ணிடலாம். இந்த மோதிரம் வளையல் என்கின்ற நாம ரூபங்கள் எல்லாம் சாஸ்வதம் அல்ல, அது நிலைத்த வஸ்து அல்ல. அதற்கு உள்ளே இருக்கின்ற அந்த பொன் ஆத்மாதான் நிலைத்த வஸ்து என்பதை ஞானி உணர்ந்தவராக இருக்கிறார். அப்படித்தான் அந்நியம் இல்லை என்பது அப்படித்தான். அதுக்காக பார்க்கின்ற இந்த நாம ரூபங்களை எல்லாம் கூட, அந்த உலகமும் கூட பிரம்மமாக அவருக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரம்மதான் காட்சி அளிக்கும். அந்த நாம ரூபங்கள் அவருக்கு காட்சி அளிக்கும். ஆனால் அதுக்கு பின்னாலே இருக்கின்ற ஆத்மாவை அவர் பார்க்கின்றாரே தவிர இந்த நாம ரூபங்களை அவர் சீரியஸா எடுத்துக்க மாட்டாருன்னு அர்த்தம், அவ்வளவுதான். மற்றபடி ஒருத்தர் ஒரு அடியோர் வராது, அவங்க அம்மா எப்படி இருக்கா, உடம்பு சரியில்லைங்களே, லெட்டர் வந்தது, இப்போ பரவாயில்லையா, எப்படி வந்துட்டீங்கன்னு கூட சில பேர் ஒரு வாட்டி கேட்டிருக்கேன். அவங்க என்ன, அவள் அம்மா உடம்பு சரியில்லை, நேற்று தான் லெட்டர் வந்தது, இன்னைக்கு வந்துட்டியான்னா, இல்லை இல்லை பகவானுக்கு லெட்டர் போட்ட உடனே அது போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்ட உடனே அம்மாவுக்கு சரியாயிடுது அப்படின்னா, நான் பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான், நன்றி பகவானை பார்க்கணும்னு தோணிட்டு தான் அதனால தான் வந்தேன் அப்படின்னா, அப்படியா அப்படி இதெல்லாம் நார்மலாக நடக்கிற விஷயங்கள். அவர்தான் சர்வஜானியாச்சு, அவர் இதெல்லாம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும், இப்படி விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. இதான் ரொம்ப நம்ம, அதாவது ஒரு வாதம் பண்ணா அது விதண்டாவாதத்துல போய் கொண்டு போய் விடும். ஸோ ஒன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல். இப்படிலாம் பார்த்தா பகவத்கீதையிலேயே நிறைய கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். தே வில் பி அப்பேரண்ட்லி கான்ட்ரடிக்டரி. உள்ள இருக்கிற ஸ்பிரிட், இஃப் யூ கோ பை த ஸ்பிரிட், எவ்ரிதிங் வில் fall in its place. கச்சிதமா அந்தந்த இடத்துல போய் நிற்கும். அது அது இட் இஸ் a chain in the whole. ஒரு செயின் பிரேக் ஆச்சுனாலும் the whole will break. அப்படி அது. அப்படி தனக்கு அந்நியமா ஒண்ணு இல்லைன்ற நினைப்பு இருந்தாலும் கூட உலகத்தை ஞானி பார்க்கிறார், உலகாதி சுகங்களை பார்க்கிறார், எல்லாம் தான் தெரிகிறது. ஆனால் இவை
அத்தனையும் உண்மை அல்ல. இதற்கு பின்னாலே இருக்கின்ற பிரம்மமே உண்மையானது. அந்த பிரம்மமாக தான் இருப்பதை அவர் உணர்கிறார். சில பேர் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணும், தன்னைத்தானே பார்த்துக்கணும், எல்லாத்துலயும் தன்னை பார்க்கணும், அப்படி அப்பதான் அது பரிபூர்ணமாகும். இப்படி எல்லாம் வார்த்தை ஜாலங்கள் சொல்லிட்டே போலாம். புரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. இதைத்தான் நம்ம உள்ளது 40ல பார்த்தோம். We took exhaustive, we made very exhaustive study in உள்ளது 40 because it will filtrate all your doubts. எப்படியெல்லாம் நமக்கு ஆன்மீகத்துல சந்தேகம் வருதோ அத்தனைக்கும் ஒரு சொல்யூஷன் அந்த உள்ளது 40ல இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் திருப்பி திருப்பி படிக்கணும். மனசுல ஃபுல்லா போற வரைக்கும் கொஞ்சம் அதை படிக்கணும். டெய்லி ஒரு பாட்டு, அது ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அது மாதிரி ரிவைஸ் பண்ணணும். இட் மே டேக், ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு 3 மாசம் ஆகலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு 3-4 வாட்டியாவது அதை கொஞ்சம் திருப்பி திருப்பி படிச்சு மனசுல அப்படி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மனப்பாடமும் ஆயிடும். த பெஸ்ட் வே இஸ் டு மனனம் தான், நிதித்தியாசனம் தான் பண்ணா அப்படியே அந்த பாட்டு ஒரு வாட்டி படிச்சா அப்படியே மனப்பாடம் ஆயிடும். திருப்பி திருப்பி படிக்கிறதுனால கண்டிப்பா மனப்பாடமாகும். அண்டு அப்படி பார்க்கும் பொழுது அவையெல்லாம் சாஸ்வதமில்லைன்னு நன்னா தெரியும் பொழுது, தனக்கு அந்நியமா இதுல ஒண்ணும் இல்லை, நம்ம தான் அங்க இருக்கோம் தெரியும் பொழுது அதுல ஒரு அட்ராக்ஷன் வராது. இதுதோ புதுமையா இருப்ப விஷயமா அது தோணாது. அந்த வைராக்கியம் என்பது தன்னிச்சையாகவே ஏற்படும். இந்த வைராக்கியம் ஏதோ பிரசவ வைராக்கியம் மாதிரி இல்லாமல் ஞான வைராக்கியத்துல ஞானத்தினாலே அந்த வைராக்கியம் வரும். ஏன்னா அந்த ஞானத்தை இந்த ஞானி அடைந்து விட்டதுனாலே அந்த ஞானத்தினாலே அந்த வைராக்கியம் வரும். அதத்தான் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கியம் சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகிச்ச பார்வதி. உங்களிடத்துல நான் பிக்ஷை கேட்கறதெல்லாம் இந்த ஞான வைராக்கியத்தை கேட்கிறேன். பிக்ஷாந்தேகிச்ச பார்வதி. அந்த ஞான வைராக்கியம் வந்தா ஒரு அந்த நிராசை பயிற்சி முழுமையாகும். இந்த டிட்டாச்மெண்ட்ன்றது முழுமையாகும். இப்படி தான் இல்லாதவற்றை அத்தனையும், மமகாரங்கள் அத்தனையும் போச்சு, இந்த அகங்காரமும் போச்சு, இந்த நான் என்பதும் போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டா அனுபவம் எப்படி இருக்கும்? தானா தான் இருக்கும். அப்ப தன்னிலே தான் தழைத்து கொண்டிருந்தால் அதுதான் சுவாத்ம பக்தி, அதுதான் பரபக்தி. அப்போ பரஜானமும் பரபக்தியும் ரெண்டும் ஒண்ணுதான், அனுபவத்துல ஒண்ணுதான். பேச்சுல தன்னை விடாதிருத்தல் பக்தி, அந்நியத்தை நாடாதிருத்தல், அந்நியம் எல்லாவற்றையும் வைராக்கியத்தினாலே நாடாமல் இருத்து எல்லாவற்றையும் ந ஈதி நேதி, ந ஈதி ந ஹிதி, நான் இது அல்ல, நான் இது அல்ல என்று எல்லாவற்றையும் விலக்கி விட்டால் மிஞ்சி நிற்பது நாமே தான். சோ ரெண்டும் ஒண்ணுதான். அதுதான் பரபக்தின்றார். இத பரஜானம்னு சொன்னா எல்லாரும் என்ன, ஏன் பரஜானம் சொல்லக்கூடாதுன்னா, பரமான்ம ஞானம், பரமாத்ம ஞானம், பரஞானம் அப்படி எல்லாருக்கும் பொதுவா லிட்ரேச்சர்ல ஒரு லிட்டரரி வேர்ல்டு, இலக்கிய உலகத்துல அப்படி, ஆன்ம இலக்கிய உலகத்துல அப்படி ஒரு பொருள் நல்லா ஸ்ட்ராங்கா பதிஞ்சுடுது. அதனாலதான் பகவான் இங்க பரஞானம்னு போடல. ஏன்னா அது இட் பிகம்ஸ் ஆர்டினரி மீனிங், பரமாத்ம ஞானம்ன்றது. ஆனா பரபக்தின்றது ஸ்பெஷல். தன்னை விடாதிருத்தல் பக்தி, அந்நியத்தை நாடாதிருத்தல் ஞானம், ரெண்டும் ஒண்ணுதான். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது உள்ளது 40ல என்ன ஒரு சின்ன இது என்னன்னா, ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ரொம்ப குறுகிய வார்த்தைகள்ல, லிமிட்டட் வேர்ட்ஸ்ல பெரிய விஷயத்த சொல்லணும். அத பகவான் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்க. பகவான மாதிரி பண்ண முடியாது. பிறகு அந்த அனுபவத்தை பூரணமாக்குகிறார். உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல்,
அது கர்மமும் பக்தியும் முந்தி பெற, ஆதியோக ஞானமும் முந்தி பெற. இப்படி தன்னை விடாமல் இருந்தால், அந்நியத்தை நாடாமல் இருந்தால், அப்ப தன்னிலே தானே தங்கி இருந்தால் அந்த உதித்த இடமாக இருக்கும். அந்த உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்து தன்னை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே. அததான் இங்க ஒடுங்கி இருத்தல்னு சுருக்கமா சொல்லிட்டார். உள்ளத 40ல ஓர்ந்து ஒன்றி ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர். அப்படி அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்படி இருந்தால் சத்துரு யோகங்களும் அவ்வளவுதான்ட்டார். அதுதான் கர்ம யோகம், அதுதான் பக்தி யோகம், அதுதான் ராஜயோகம், அதுதான் ஞான யோகம். அதனால்தான் ஞான அது ஞானமும் யோகமும் உந்தி பெறன்னு சொல்லாம ஞான யோகம்னு நினைச்சுன்ற போறாளேன்னு யோகத்தை முதல்ல சொல்லி, அது பதஞ்சலி ராஜயோகமும் அதுதான், ஞான யோகம் என்று சொல்லப்படுவதும் அதுதான் என்கிறார். இப்போ இஸ் கமிங் டு த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். நிறைய பேரு இந்த பிராணாயாமத்தை ரொம்ப விசேஷமா சொல்வா. பகவானே அதை ரெக்கமெண்ட் பண்றாருன்னு வேற சொல்லுவா. ஆனா நிறைய இடத்துல பகவான் அதை டிஸ்கரேஜ் தான் பண்ணியிருக்கார். பட் பிராணாயாமத்தை அவரு ஒரேடியா ஒதுக்கி தள்ளி விடாம அதனுடைய யூட்டிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸை நல்லா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கார். அதுல இந்த இடமும் ஒண்ணு. நான் யார் அருண்மொழி தொகுப்புல பிராணாயாமத்தினாலும் அங்க அந்த உண்மை எச்சம் பிராணாயாமத்தினாலும் மனம் அடங்கும். பிராணாயாமம் பண்ணா கூட மனம் அடங்குமாப்பா அப்படின்னா அது பிராணாயாமத்துக்கு அது பெருமை இல்லை. அத பண்ணா கூட இது நடக்கும். ஆனால் பிராணன் அடங்கி இருக்கும் வரையில் மனமும் அடங்கி இருந்து பிராணன் வெளிப்படும் போது தானும் வெளிப்பட்டு வாசனை வயத்தால் அலையும். நீங்க கூட இந்த நான் யார் ஒரு ஒரு 5 ஒரு 10 வாட்டி படிச்சீங்கன்னு வச்சீங்கன்னா எடுத்து அப்படியே படிச்சுட்டே இருந்தா எல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். இங்க அதை தான் சொல்றாரு, செய்யுள் நடையில சொல்றாரு. படி வழி உள்ள அடக்க வளைவடு புட்பால் உளமும் ஓடுங்குறும் முந்தி பர ஒடுக்க உபாயமிதுந்தி பர. வழினா காற்று மூச்சு, உள்ளடக்க வலைபடு புல்னா பறவை. ஒரு பறவை எப்படி வலையில மாட்டிக்கிறதோ அப்படி இந்த மனம் உள்ளே அகப்பட்டு கொள்ளும், சிக்கிக் கொள்ளும். உளவும் ஒடுங்குறும். ஏன் உள்ளம்ன்றது உள்ளது 40 சொல்ற அந்த உள்ளது இல்லை, இது மனசு. இப்படிதான் தமிழ்ல உள்ளம்னாலும் மனசுதான். அந்த நேரத்துக்கு கரெக்டா நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். உளமும் ஒடுங்குறும், மனம் அடங்கும், ஒடுக்க உபாயம் இது உந்தீபது. இது மனதை ஒடுக்குவதற்கு இது ஒரு உபாயம். இது எதனால் அப்படின்னா இந்த மூச்சுன்றது பிராணம். சமஸ்கிருதத்துல பிராணம், தமிழ்ல மூச்சு காற்று. அங்க பஞ்சவாயுக்கள்னு அது 5 விதமா வேற பிரிக்கிறாவா. இங்க தமிழ்ல அவ்வளோ எல்லாம் பண்றது இல்லை. மூச்சு பயிற்சி, மூச்சு காற்று. இந்த மனதினுடைய தூல தேகம் இந்த பிராணம் மூச்சு. இந்த பிராணனுடைய சூக்ஷ்ம தேகம் மனசு. அதனால சூக்ஷ்ம சரீரம்னு அதுக்கு பேரு. இப்போ தூங்கின்னு இருந்தா மனசு ஒருத்தர்கிட்ட இருக்கா, செயல்படுறதா படலையா தெரியாது. அதனால அந்த ஒரு ஈஸ்வர நீதினால, ஈஸ்வரானுகிரகத்தினால மூச்சுன்னு ஒண்ணு வச்சிருக்கு இந்த மனதுக்கு தூல தேகமா.
அப்ப அந்த தூங்கிட்டு இருக்க மூச்சு போயின்னு இருந்ததுனாக்கா பயம் இல்லை, உயிரோட தான் இருக்காங்க. அப்படி மூச்சு போயிட்டு வரலன்னா தான் பீப்புள் கெட் ஒரீட். நான் மரணம் சம்பவித்து விட்டதோ அப்படின்னு ஒரு பயம். தூக்கத்திலேயே போயிடுறவாள்லாம் கூட நிறைய பேர் இருந்திருக்கு. ஸோ கர்த்தால போய் பார்த்தா அவ மூச்சு இருக்காது. அப்படித்தான் அது தெரியும். ஸோ மற்றவர் பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம், ஒரு நியதி ஈஸ்வர அனுகிரகத்தினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த மூச்சு காற்றும் மனமும் ஒரே இடத்துலதான் பிறக்கிறது. அவற்றினுடைய பிறப்பிடம் ஒன்றுதான். சோ மூச்சை அடக்கினா மனமும் அடங்கும், மனதை அடக்கினால் பிராணனும் அடங்கும். இங்க பதஞ்சலி முனிவர் பிராணாயாமத்தை பெருசா பண்ணார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இப்ப எனக்கும் கூட பகவான் அத ஒரு காஷன் தான் பண்றார். அதுலயே பிராணாயாமத்திலேயே ஒருத்தர் ஒரு நிமிஷத்துல பூரகம், கும்பகம், ரேச்சகம் உள்ள இழுக்கிறதுக்கு ஒரு 5 செகண்டு, ரீட்டைன் பண்ணிக்கிறது கும்பக பிராணாயாமம், மனசுல அப்படியே நிறுத்துறதுக்கு உள்ள மூச்சை அடக்கிறது, பிறகு ரேச்சக பிராணாயாமம் வெளியில விடுறது 5 செகண்டு. இப்படி பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு 4 ரவுண்டு வருது. இத 5ன்றதா 10 பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு 2 தான் வரும். இட்ஸ் நாட் ஈஸி. சொல்றது 5 செகண்டு 10 செகண்டுன்னு சொல்லி விடுறது ஈஸி. பட் பிராக்டிஸ் பண்ணா இட் ஹேப்பன்ஸ். இது என்ன ஆகும், நம்முடைய நோக்கம் மனோநாசம், மனதுதான் நமக்கு டைரக்டா அட்டாக் பண்ண வேண்டியதா இருக்குன்றது போய் இந்த மூச்சை அடக்கிறது கொஞ்சம் சுலபமான, மனசு அடக்கிறது முடியல, கஷ்டமா இருக்கு. மூச்சு அடக்கிறது முடியறது. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 2 சைக்கிள்ன்றத ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சைக்கிள், அப்புறம் 2 நிமிஷத்துக்கு ஒரு சைக்கிள், இப்படி அப்படி பண்றவாள்லாம் இருக்கு. அப்படிதான் பெருசா ஆறுது. அப்போ மனசு டோட்டலா லயமாயிடுறது. கம்ப்ளீட்டா அதுல போய் மனசு மாட்டின்றுதுன்னா, மனோ நாசம் என்பதிலேயே நமக்கு ஆட்டிடியூடே போயிடுறது. இது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அததான் அடுத்து சொல்றேன். அதாவது உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உளவாங் கிளை இரண்டும் தீபர ஒன்றவற்றின் மூலம் உந்தீபர. உளமும்னா இங்க மனசுதான். எகெயின் உயிர்னாக்கா ஸ்தூல சரீரமாகிய பிராணம். உணர்வும் செயலும், மனதுக்கு உணர்வு, உணர்ச்சிகள். உயிர் பிராணனுக்கு செயல், செயல்படுதல். நான் பேசுறதுக்கு கூட உள்ளே இருக்கின்ற மூச்சு பேச்சா மாறுறது. எனக்கு மூச்சு இல்லைன்னா பேசுறதுக்கு கஷ்டம், பாடுறது ஆப்வியஸா தெரியும். பேசுறது போய் என்ன கஷ்டம் உங்களுக்கு தோணலாம். பட் பாட்டுன்னு வச்சுக்கோங்க, நல்லா மூச்சு பிடிச்சிருந்தா தான் நல்லா பாட முடியும். உள்ள நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற மூச்சு தான் அங்க ஒலியா வெளியில வருது. ஹைட்ரல் எனர்ஜி இட் பிகம்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜின்ற மாதிரி இந்த ஒரு ஃபார்ம்ல இருக்க எனர்ஜி அந்த ஃபார்ம்ல மாறுறது. அது செயல்படுவதற்கும் நமக்கு சக்தி கொடுக்கறதும் இந்த மூச்சு தான், பிராணம் தான். மனோவாக்கு காயம் செயல்படுவதற்கு காரணம் இந்த மூச்சு தான், பிராணம் தான், பிராண சக்தி. அததான் இவர் சொல்றாரு, உளமும் மனசும் உயிரும் பிராணனும். உளம் ரெஸ்பெக்டிவ்லி உள்ளத்துக்கு உணர்வு, உயிருக்கு செயல். இப்படி உளவாம் கிளை 2 உந்தி பெற. இந்த 2 பிரான்ச்சஸ் இருக்கு நம்மளுக்குள்ள. ஒன்று அவற்றின் மூலம் உந்தி பெற. இந்த இடத்துல இங்க ஒன்றுன்றது ஏக வஸ்து. இதே நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும்.
இத இந்த 2த்துல 1ன்னு வச்சுக்கூடாது. அங்க இடம் இல்ல. சொல்றதுக்கு இடம் இல்ல. அந்த ஒரு கஷ்டம் இருக்கு. பட் பகவான் தான் இத மேனேஜ் பண்ண முடியறது. ஏக வஸ்துவாக இருக்கின்ற அந்த உள்ளது என்கின்ற உனக்கு உள்ளே இருக்கின்ற அந்த பிரம்ம வஸ்து, அவற்றின் மூலம். இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது. அந்த மூலம்னு சொல்றதுனாலேயே, அந்த ஒன்று என்பது ஏக வஸ்துன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த விதமான குழப்பமும் இருக்காது. இங்க நான் யார் அருள்மொழி தொகுப்புல சொல்றாரு. நினைவே மனதின் சொரூபம். நான் என்னும் நினைவே மனதின் முதல் நினைவு. அதுவே அகங்காரம். அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியோ, அங்கிருந்து தான் மூச்சும் கிளம்புகின்றது. ஆகையால் மனம் அடங்கும் பொழுது பிராணனும், பிராணன் அடங்கும் பொழுது மனமும் அடங்கும். இந்த நான் யார் அருள்மொழி தொகுப்புல. சோ மனதை அடக்குவதற்கும் அதனால கிடைக்கின்ற ஒரு சுகம் சுகம் இட் இஸ் அ ஹைலி மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அதுக்குதான் கூடிய வரைக்கும் மூச்ச ஒரு ஹெல்ப்புக்கு வச்சுக்கணும். ஒரு சகாயத்துக்கு வச்சுக்கணும். திருப்பி திருப்பி மனசுல எண்ணங்கள் எழாம பார்த்துக்கணும்ன்றதுல தான் நம்ம மனசு, அதாவது நம்முடைய கவனம் அதுல தான் போணும். இந்த மூச்ச நிறுத்துறதுலயே போயிட்டு இருக்கக்கூடாது. ஃபுல்லா போயிடக்கூடாது. பட் மூச்ச நிறுத்தினா மனம் அடங்கும் பொழுது, இதெல்லாம் எப்படி தெரியுமோ இன்னும்? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. சில ஆசிரமத்துல, மடத்துல இந்த என்ன சொல்றது? கஞ்சா, பாப்பி சீட்ஸ் அத மருந்துன்னுவா. அத எல்லாரும் அதுக்கெல்லாம் அளவு பிரமாணம் இருக்கு. அதுக்கு அந்த அளவுக்கு குரு தான் அதெல்லாம் டிசைட் பண்ணுவாரு. யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுக்கலாமா? கொஞ்சூண்டு போதுமா எல்லாம். பண்ணா that will take you to the level of பிரம்ம ஞானம். தேக பிரக்ஞை போயிடும். பட் இட் ஹாஸ் டு பி டன் அண்டர் எக்ஸ்பர்ட் சூப்பர்விஷன். ஒரு சத்குருவினுடைய மேற்பார்வையில தான் இதெல்லாம் பண்ணணும். இல்லன்னா அத பக்கமே போகக்கூடாது. வேதத்திலேயே சொல்லியிருக்கு. இந்த நிலை, ஆத்ம நிலை, ஔஷதம் மருந்தினாலே அடையப்படுகின்றது. பிராணாயாமத்தினாலே அடையப்படுகின்றது. மனோ நாசத்தினாலே அடையப்படுகின்றது. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, அதிலேயே ஒரு காஷன் ஒண்ணு குடுத்திருக்கு. வாட் இஸ் பேக்ட் அப் பை ட்ரக்ஸ்? அந்த ட்ரக்க நீங்க வித்ட்ரா பண்ணா, அந்த அந்த உயரத்திலிருந்து அதல பாதாளத்துக்கு விழும்படி ஆயிடும். அப்ப அடி அதிகமா போடும். அடின்னா பிசிக்கலா சொல்லல, மென்டலா. உங்க ஆன்மீக பயணம் வில் பி டேமேஜ்ட். பட் டேஞ்சரஸ் வே ஆஃப் லிவிங் அது. பட் வெஸ்ட்ல அவளுக்கு எப்பவுமே அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஹீரோயினா, இந்த கஞ்சாவா, இத பண்ணா நல்ல சுகம் கிடைக்கிறதா? That is how the culture of hippies came about. That is how this culture of drugs. நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஓ நான் பிஃபார்ம் படிச்சபோது கூட எங்களுக்கு ட்ரக்ஸ்ன்னா பாராசிட்டமால் தான் தெரியும். பிரிக்குன்னா ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது தான் தெரியும். இப்பல்லாம் ட்ரக்ஸுக்கு அர்த்தமே வேற. ஒரு பிரிக்குன்னா அதுக்கு அர்த்தமே வேற. ஒரு பஃப்க்கு அர்த்தமே வேற. That is the way the West has got a completely a topsy-turvy, totally a negative approach towards life. அதே ட்ரக்ஸ் இங்கேயும் தான் கிடைச்சது. எவ்வளவோ சத்குருமார்கள் அதெல்லாம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அவள ஆத்ம ஞானத்துக்கு கொண்டு போன நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அண்ணாமலைசாமி கூட பகவானை கேட்டார் ஒரு வாட்டி. அவள்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிடுறாளாமே, அது எப்படி பகவானே? அது பண்ணலாமா? தப்பா? ரைட்டா? அப்படின்னு.
பகவான் சொன்னாராம், சோஃபால உக்காண்டு இருந்தவரு இவர் நின்னுட்டு பவ்யமா கேட்கிறாரு. எழுந்து பகவான் அவரை தோல்ல கட்டின்னு ஆலிங்கனம் பண்ணிட்டு, அவ ட்ரக் எல்லாம் அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படித்தான் ஆடுவாளாம் அப்படின்னு ஆடி காமிச்சாராம். அவர் ஆட்டி, அவரையும் ஆட்டி. அப்போ அப்போ இப்படித்தான் அவளுக்கு அனுபவம் ஏற்படும் அப்படின்னார். அது அந்த பகவானுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே இவருக்கு அந்த தேகாபிமானமே போயிட்டுதான். இப்படித்தான் அவ ஆடுவாளாம். See, what a drug can give you, Bhagavan's touch can give you. அண்ணாமலை சுவாமி சொல்லியிருக்காரு. எனக்கு தேக பிரஜையே போயிடுது. So Sadguru can do that. But once you withdraw that drug, அதனால அந்த ட்ரக் பக்கமே போகக்கூடாதுன்றது. எக்ஸ்பர்ட் சூப்பர்விஷன் இருந்தா ஓகே. பட் நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம குரு வந்து ஞானியா இருக்காரான்றது தெரியணும். அப்படி அவர் ஞானி நம்ம நம்பி அவர் ட்ரக் கொடுத்தாக்க அவர் ஞானின்றத நம்ம நம்பணும். அப்படி நம்ம நம்பிட்டு அவர் ஞானியா இல்லைன்னா எல்லாமே பிரச்சனை தான் வாழ்க்கையில. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வேற இழுத்து விட்டுக்கணுமா? ஏதோ பகவானை நம்பினோமா, பகவான் சொல்ற பாதையில போனோமா, இந்த ஆத்ம ஞானம் மோட்சம் இதுக்கெல்லாம் இச்சைப்படுதுவே கூட ஒரு விதத்துல செல்ஃபிஷா முடியும். பகவான் பார்த்துப்பா. அதுதானே சரண்டர். டோட்டலி சரண்டர் டு பகவான். ஹி நோஸ் when to give you. அந்த நம்பிக்கை இருக்க வேண்டாமா? அவர் டியூட்டி இஸ் டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ். எண்ணங்களை உற்பத்தி தானத்திலேயே நசுப்பிக்க வேண்டும்ன்றார் பகவான். அந்த எண்ணங்களோட கூட போகாத, அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்காத, அதுக்கு சக்தியை கொடுக்காத, அதை ஆடி அடங்கட்டும், நீ வேடிக்கை பார்த்துன்று தேர்ட் பர்சனா இரு, மனதை அமைதிப்படுத்து. இதுதான் திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய காரியம். என்னமோ ரொம்ப சிம்பிளா இருக்கு. பிராக்டிஸ் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் பிராக்டிஸ் பண்ண பண்ண அதுவும் கொஞ்சம் சிம்பிள் ஆயிடும், ஈஸி ஆயிடும். எதுவுமே பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ் இல்லாம பண்றது தான் ட்ரக்ஸ். அந்த மாதிரி ட்ரக்ஸ் வித்ட்ராயல் தான் பிகம்ஸ் வித்ட்ராயல் சிம்டம்ஸ். இட் மேக்ஸ் யூ டோட்டலி கோ அஸ்ட்ரே. யூ கான்ட் கம் பேக். யூ கான்ட் ரீட்ரேஸ் யுவர் ஸ்டெப்ஸ். அதே சத்குரு கொடுக்குறாரு, நிஜமாவே ஒரு ஞானி கொடுக்குறாரு. அது பண்ணா he has the power to remove that withdrawal symptoms. எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சத்குரு நமக்கு இருக்காரா? somebody asked me, எனக்கு லைவா ஒரு சத்குரு வரும், நீங்க யாராவது ஞானியை பார்த்துருக்கீங்களா, எனக்கு சொல்ல முடியுமான்னு. என் கண்ணுக்கு தெரிஞ்சு, புத்திக்கு தெரிஞ்சு, அறிவுக்கு தெரிஞ்சு, அந்த அறிவின் எல்லைக்கு எட்டிய வரையிலே எனக்கு பகவான் தான் அப்படின்னு. பகவான் இருக்கட்டும், லைவா ஒரு குரு வேணுமே. லைவா பகவான் இல்லைன்னு எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? பகவானை விட இவர்கள்லாம் ரொம்ப லைவா இருக்காளா? பகவானை விட நம்ம நேர்ல பாக்குறது சத்குருமார்கள்லாம் கான்கிரீட்டா இருக்காளா? 100% கிடையாது. இவா ஞானம் அடைஞ்சிருக்காளான்றதே டவுட். இங்க பகவான் ஞானம் அடைந்தவராக இருக்கிறார், நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவராக இருக்கார். டே டு டே லைஃப்ல கூட அவர் அங்கங்கே ஹெல்ப் பண்ணி நான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்றார். ஆனா அவர் he was not convinced. நான் ஒரு சினிமா கதை மாதிரி நான் சொன்னேன், அவர் நம்பிட்டார்லாம் சொல்ல விரும்புறேன். அவருக்கு he was not convinced. பட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அன்பார்ச்சுனேட். நம்மளுடைய ஆத்ம சக்தி அவ்வளோ இல்லை. பகவான் கிட்ட இருந்து நம்ம வாங்குற ஆத்ம சக்தி அவரை கன்வின்ஸ் பண்ற அளவு பெருசா இல்லை. இல்ல அவ செஞ்சு வைத்த வினைகளுடைய சக்தி நான் பாஸ் ஆன் பண்ற ஆத்ம சக்தியோட அதிகமா இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. அங்கதான் பகவானுடைய தத்துவமே வருது. அருணாச்சலேஸ்வர்
என்கின்ற அந்த அருட்காற்றிலே ஒரு காய்ந்த சருகை போல பகவானே இருக்கும் பொழுது நம்மளும் அப்படி இருக்கிறது தானே நியாயம். இன்னொருத்தரை பத்தி கவலைப்படுறதை விட நம்மளை பத்தி கவலைப்படுறது தானே முக்கியம். இதெல்லாம் தான் பகவான் புட்ஸ் யூ ஆன் த ரைட் லைன்ஸ். இப்ப இப்ப இதுல பிராணாயாமத்தை பத்தியே இவ்வளோ பெரிய மனித வாழ்க்கையுடைய தத்துவத்தை கவர் பண்ணி இப்படித்தான் நடக்கிறது. முதல்ல கர்மத்தை பண்றோம், அப்புறம் நிஷ்காமியமா பண்றோம், அப்புறம் பக்தி வருது, பக்தி பண்ணும்போது பூஜை ஜபம் தியானம்னாருது, அப்புறம் வழுத்தலில் வாக்குச்சம் வாய்க்குச்சபத்தில் விழுப்பமா மானதம் எல்லாம் ஆறுது. இதெல்லாம் கடைசியில வந்து அதிக பாவம் வருது, அப்புறம் அனனிய பாவம் தான் அவஸ்தின்னு தெரியறது, அப்புறம் பரபக்தி லபிக்கின்றது. இதெல்லாம் அவ்வளோ 7-8 இதுல முடிச்சாருன்னா இந்த பிராணாயாமத்துக்கு மட்டும் 1 2 3 இவ்வளோ இருக்கிற ஸ்கோப்பே கம்மியா இருக்கின்ற ஒரு டெக்ஸ்ட்ல பிராணாயாமத்துக்கு மோர் தென் த ஸ்பேஸ் இட் டிசர்வ்ஸ் பகவான் அலாட் பண்ணியிருக்கார் பிகாஸ் ஆஃப் இஸ் கன்சர்ன். ஐயோ நம்ம வழி தவறி போயிடக்கூடாது, பிராணாயாமம் அவ்வளவு சகாயம் பண்ணும், அந்த அளவு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா இட் இஸ் ஐடியல் ஒன். பட் அதுல மைண்ட் போயிடக்கூடாது. மூச்சு காற்றுல மைண்டு போறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா மனசை அடக்கணும்ன்றது தான், எண்ணங்களை கட்டுப்படுத்தணுன்றது தான், எண்ணங்களை அழிக்கணும்ன்றது தான். இதுல கான்சன்ட்ரேஷன் இதுல இருக்கணும். அதுக்காக சொல்றார். மறுபடியும் இஸ் காஷனிங் அஸ். லயமும் நாசம் இரண்டாம் ஒடுக்கம் லயத்துள தெழு முந்தி பர எழாதுரு மாய்ந்ததேல் உந்தி பர. மனோலயம் மனோ நாசம் இந்த 2 வழிகளிலே மனம் அடக்கப்படும். லயத்தில் உளம் எழும். லயத்து உளம் எழும். லயத்து உளதெழும். தமிழ் எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. பிரிச்சு போட்டிருக்கோம். அதுக்கே உளதெழும் உள்ளம் எழும் லயத்துல. ஆனால் எழாத உரு மாய்ந்ததேல் உந்தி பாரு. அகந்தை உரு மாய்ந்து போய்விட்டால், ஒரேடியாக குழைக்கப்பட்டு விட்டால், உரு தெரியாமல் அடித்து விட்டால் மறுபடியும் அந்த அகந்தை எழுவது என்பது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தானப்பா உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சைக்கிளுக்கு 1 நிமிஷத்துக்கு ஒரு சைக்கிள்ன்றது 5 நிமிஷத்துக்கு ஒரு சைக்கிள்ன்ற மாதிரி பண்ணி விட்டா, யூ ஆர் டோட்டலி டிரான்ஸ்போர்ட்டட் டு a different level which makes you so happy. அதுல இருந்து மனசு வெளில வர மாட்டேன்னு சொல்லும். அது மாதிரி கஷ்டப்பட்டவா உண்டு. சங்கரானந்தர்னு ஒரு டிவோட்டி குஞ்சுசாமிகள் சொன்னது. அவருடைய எனது நினைவுகள் புத்தகத்திலேயும் அது மென்ஷன் பண்ணியிருக்கார். இவர் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பண்ணவர். பிராணாயாமத்தை ஓவரா பண்ணி அவருக்கு யாரும் அதுல மைண்ட் அதுல போயிடுது, அதுல இருந்து வெளில வர மாட்டேன்றது. அப்போ டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தடைப்படுறது, ஆபீஸ்ல போய் வேலை பண்ண முடியல, திடீர்னு லயத்துல போயிடுறது. he is just helpless. அப்போ பகவானை பத்தி கேள்விப்பட்டு அவருடைய அருளை நாடி வந்தார். பகவான் என்ன சொன்னாரா அப்போ, லயம், காஷாயம், இன்னும் ஒண்ணு 3 விஷயங்கள். காஷாயம்ன்றது வந்து சந்நியாசம், லயம்ன்றது மனோலயம். கரெக்ட். ஆசிலேட்டிங், மனம் சதா வெளியிலே அலை பாய்ந்து கொண்டிருக்கு. அது ஒரு சமஸ்கிருத வேர்டு இருக்கு. விக்ஷேபம்,
ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு தியரட்டிக்கலா தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஆட் ஆன்ஸ் தான். அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் பிராக்டிஸ் பண்றது மோர் இம்பார்ட்டன்ட் தென் லேர்னிங் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ். லயம், விக்ஷேபம், காஷாயம், இந்த மூன்றுமே ஞானத்துக்கு தடை அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டு, இவர் லயத்துல மாட்டின்ட்டார். இவர் கூட யாராவது பேசிட்டு இருங்க, மனசை எங்கேஜா பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா விசாரத்தினுடைய பெருமைகளை சொல்லுங்க, அவரை மெல்ல மெல்ல கொஞ்சம் அந்த லயத்திலிருந்து வெளில கொண்டு வாங்க. அப்படித்தான் அது பண்ண முடியும். 1 மாசம் ஆச்சுங்க குஞ்சுசாமி, 1 மாசம் ஆச்சு அவரை. அப்புறம் அவர் தீவிர விசார சீலராக மாறினார். அவர் நான் யார் விசாரத்தை பண்றதுல நல்லா எக்ஸ்பர்ட் ஆனார். அப்புறம் அவரு அதான் பகவான் விளையாட்டா சொன்னாராம், மூச்சை இழுத்து மூலாதாரத்துல வச்சானா, வைக்க தெரியாதவன் வைக்க பொருளை வச்சானா. அதாவது ஒரு ரத்தனம் ரொம்ப குட்டியா இருக்கும், வைரம் மூக்குத்தி வைரம், இதை வெக்க பொருளை போட்டா எங்கேயிருந்து எடுக்கிறது? அது மாதிரி வைக்க தெரியாதவன் வைக்க பொருளை வச்சானா, மூச்சை இழுத்து மூலாதாரத்துல வச்சானா, இப்படிலாம் சொல்லுவா அப்படின்னு சிரிச்சாராம் பாவம். இது சங்கரானந்தர் கதை அப்படி ஆயிட்டு பாவம். ஆனா குஞ்சுசாமி சொன்னது, நாங்க என்னதான் அவருக்கு பேசி கீசி அவரை கொஞ்சம் பராக் காமிச்சு என்ன பண்ணாலும், அல்டிமேட்லி இட் இஸ் பகவான்ஸ் கிரேஸ் தட் ஹஸ் சேவ்ட். அவர் பகவான் கிட்ட வந்தது அவர் பண்ண புண்ணியம். இப்போ யூ வில் ஃபீல் த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா ரொம்ப கான்கிரீட்டா. ஒடுக்க வழியை ஓடுங்கும் உளத்தை விடுக்கவே ஓர் வழி உந்தி பர, வீயும் அதனுரு உந்தி பர. ஆக்சுவலா உதய உந்தியார் பாடுறதுன்றது இப்படித்தான் சொல்லணும். அது பெருசா ராகவானா தாளம், அதுக்கு ஒரு தாளம் இருக்கு, அதுக்கு ஒரு ராகம் இருக்கு, அவ்வளவுதான். பட் ரொம்ப ரம்யமா இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது சொல்லிட்டே போ அப்படி. அது அது வந்து ஒரு முடிவற்ற ஒரு ஆனந்தத்தை கொடுப்பது இந்த உந்தியார் நடை. ஒடுக்க வழியை ஓடுங்கும் உள, இப்படி எதுகையும் மோனையும் சேர்ந்து சேர்ந்து பகவானுடைய தமிழும் சேர்ந்ததுன்னா கேட்கவே வேண்டாம். விடுக்கவே ஓர் வழி, வீயும் அதனுரு, எல்லாம் வாக்கு வா, வீக்கு வீ, ஓக்கு ஓ. ஒடுக்க வழியை ஓடுங்கும் மூலத்தை விடுக்கவே ஓர் வழி உந்தி பர, வீயும் அதனுரு உந்தி பர. ஒடுக்க வழியை, இந்த மூச்சு மூச்சு காற்று போய் ஒடுங்கி போச்சு. இது வெள்ளியும் இதை எப்படியாவது வெளியில கொண்டு வந்து, ஒருத்தன் கூட சண்டை போடணும்னா அவன் எதிர வந்தா தானே முடியும். உள்ள போய் ஒழிஞ்சுட்டா, எங்க சிசுபால மாதிரி உள்ள போய் ஒழிஞ்சுட்டா வீரா இருக்கும், தைரியமா வெளியில வரணும். அதுக்கு பகவான் வந்து உடனே சக்கரத்தை காமிச்சாரு, ஒரு அஸ்தமனத்தை ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு சக்கரம் விலகிட்டு அஸ்தமனம் போய் அவன் வெளில வந்து. தப்பு யாருது? அர்ஜுனன் உன்னை கொல்ல போறான்னு சொன்னா, நீ தைரியமா உன்னால முடிஞ்சது நீ பண்ணுன்னு வந்து நின்ன நீ வீரம். நீ பயந்தாங்கொழியா உள்ள போய் உக்காண்டா, then you do something most ridiculous one, which is totally not in tune with the Kshatriya. கிருஷ்ணர் வந்து he has to do something doubly ridiculous. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது கிருஷ்ணரை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படி இந்த அகந்தையை அழிக்க வேண்டும் என்றால் அது போய் மனோ லயமா போய் உள்ள போய் ஒழிஞ்சுட்டு இருக்குன்னா எப்படி அது டேக்கிள் பண்றது? வெளியில கொண்டு வரணும். அது இட் கேன் பி டன் ஒன்லி பை குருஸ் கிரேஸ். அந்த லெவல்ல போய் மாட்டின்ட்டா, அதுக்கு தான் அது மாதிரி எல்லாம் ரொம்ப ஓவரா பிராணாயாமத்துல போயிடக்கூடாது. ஆனா நிறைய பேர் சொல்றா பிராணாயாமத்தினாலே பிரம்ம ஞானத்தை அடையலான்னு பகவானே சொல்லிட்டாருன்ற. அதான் கேட்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவெல்லாம் இப்படி மிஸ்கைட் பண்றாளேன்னு தோணும். அதுவும் பகவானை கோட் பண்ணி ஒடுக்க வழியை ஒடுங்கும் உளத்தை விடுக்கவே, இங்க ஓர் என்பது ஓர்தல்.
அந்த அகந்தையை நினைத்து பார்த்தல், அதன் மீது கவனத்தை வைத்தல், வெளியில கொண்டு வர்றதுக்கு இது ஆத்மா மேல கவனத்தை வைக்கிறது இருக்கட்டும். இத முதல்ல கவனம் வச்சு இத வெளியில கொண்டு வரணும். அதுதான் ஓர் வழி, ஓர்தல். இத ஓரங்கட்டுறதுன்றால இந்த ஓர்லேருந்து வந்ததுதான். எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து குவிச்சு ஓரங்கட்டுன்னா எல்லாத்தையும் ஒண்ணா சேரு. உன்னுடைய கவனத்தை ஒண்ணா சேர்க்கிறது மாதிரி அதே அர்த்தம் தான் அதுக்கும். பொருள்களை ஒண்ணா சேர்த்தா அது ஓரங்கட்டுறது. மனசுடைய நினைவுகளை எல்லாம் ஒண்ணா சேர்த்தா அதுவும் ஓர்தல். எல்லாம் ஓர் என்பது ரூட் வேர்டு. ஓர் வழி உந்தி பெற வீயும்னு அழிந்து போகும் அதன் ஒரு வெளியில கொண்டு வந்து நிக்க வச்சு ஷூட் பண்ணாதான் அதுக்கு. அதர்வைஸ் ஆல்ரெடி இந்த ஈகோன்றது இட் டேக்ஸ் சோ மெனி எக்ஸ்கியூசஸ், சோ மெனி ஃபார்ம்ஸ், சோ மெனி ஒரு எக்ஸ்டினியூவேஷன் சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு கிடைத்த மிகச்சிறந்த ஒரு கோட்டை இந்த பிராணாயாமம். ஆனால் அதே பிராணாயாமம் ஜுடிஷியஸா பண்ணா இட் ஹெல்ப்ஸ் டு டெஸ்ட்ராய் தட் சேம் ஈகோ. அதை தான் பகவான் சொல்றார். வீயும் அதன் ஒரு. அப்படி இந்த ஆன்மீக பயணத்தை ஒருவன் முடித்து விடுகிறான். மனவுரு மாயமை மன்னும் மாயோகி தனக்கோர் செயலிலை உந்தி பெற தன்னியல் சார்ந்தனன் உந்தி பெற. மனவுரு மாய இவ்வாறு மனோ நாசம் எய்தப்படுகின்றது. அப்போ மெய் மன்னுமா யோகி, மெய்ன்னா இங்க ஆத்மா, உண்மை, ட்ரூத், சத். அந்த சத் மன்னுமான போய் சேருதல். மன்னுதல்னா நிலை பெறுதல்னா தான் கரெக்டான பொருள். மெய் மன்னுமா இந்த ஆன்ம வஸ்துவிலே போய் நிலை பெறுத்து விடுகின்ற யோகின்றது இங்கே ஞானி. இப்படித்தான் வார்த்தைகள் மாறும். இங்க யோகின்னா ராஜயோகத்தினாலே பண்ண யோகி, மனதை கட்டுப்படுத்தி தியானா தாரணா சமாதி, தாரணா தியானா சமாதி அப்படியெல்லாம் நினைச்சு கூடாது. இங்க யோகி என்பது மெய் மன்னுமா யோகி. யோகம் என்பது என்ன? ரூட் வேர்டு போய் பார்க்கணும். யோஜ் என்றால் ஒன்று கலந்தவன். யோகி என்பவன் ஒன்று கலந்தவன். அப்படி ஆத்ம வஸ்துவிலே ஒன்று கலந்தவன் நம்ம ஞானின்னு சொல்றோம். அந்த யோகியும் அதிலே இறுதியிலே போய் ஒன்று கலந்து விடுகிறான். அவனும் ஞானியாகிறான். இங்க இங்க அந்த யோகின்றது ஞானின்ற பொருள்ல தனக்கோர் செயலிலை அவன் கிருத்தியனாகிறான். செய்ய வேண்டியவற்றை செய்து முடித்தவனாகிறான். கிருத்தியன். தனக்கோர் செயல் அவன் அதுக்கு மேல செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. அவன் முற்றிலும் அகர்த்தாவாகிறான். ஏன் என்றால் தன்னியல் சார்ந்தன். தான் தான் என்று தழைக்கின்ற தன்னுடைய உண்மையான இயல்பை அவன் அடைந்து விட்டான். சார்ந்தன. இப்படி டோட்டலா கன்வென்ஷனலா சம்பிரதாயமா ஒரு மனிதனுடைய ஆன்மீக பயணத்தை இவர் சொல்லுகிறார். இந்த முதல் 15 பாட்டுல 14 பாட்டுல அடுத்து 15 பாட்டுல தன்னுடைய அவதார நோக்கமாகிய உண்மையான உபதேசத்தை இதுவரைக்கும் கொடுத்தது தார்காவனத்து முனிவர்களுக்கு. இனிமே கொடுக்க போறது நம்மளுக்கெல்லாம். அவருடைய அவதார நோக்கத்தை இந்த இடத்துல விட்டுறக்கூடாதேன்ட்டு the very purpose of உபதேச உந்தியார் அவன் மனசுல பட்டுடுத்து. உபதேசத்தை கொடுக்கணுமா வேணாமா? பரவாயில்ல, இது சம்பிரதாயமா கொடுத்த ஒரு உபதேசத்தை தான் தாருகவனத்து ரிஷிகளுக்கு கொடுத்தோம், அதோட சொல்லி நிறுத்திக்கணும்னு அவர் நிறுத்தின்னு இருக்கலாம். அப்படி அவருக்கு மனசு வரல. தொடர்ந்து தான் எதற்காக அவதரித்தாரோ அந்த நான் யார் விசாரத்தை இங்க சொல்ற. அதுதான் அதனாலதான் புதுக்கோட்டை லட்சுமண சர்மா இதை மகா யோகான்னு சதுர் யோகங்களை பத்தி இதுல பேசினார். இப்போது மகா யோகத்தை பத்தி பேசுறார். இந்த நான் யார் விசாரம் என்பது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு மகா யோகா அப்படின்னு சொல்லுவார் புதுக்கோட்டை லட்சுமண சர்மா. இப்போ பாருங்க, வெளிவிட எங்களை விட்டு மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பர
உண்மை உணர்ச்சியா முந்தி பர. வெளி விடயங்களை விட்டு, உலகாதி விவகாரங்களை எல்லாம் விட்டு சதா புறமுகப்பட்டு கொண்டே இருக்கின்ற, மகிர்முகப்பட்டு கொண்டே இருக்கின்ற மனதை தடுத்து, இந்த மனதினுடைய ஒளி ஓர்தல்ன்ற வார்த்தைங்க போறோம். அங்கே ஓர் வழின்னு சொன்னாரு, இங்க ஓர்தலே. இந்த ஓர்தலும் அந்த ஓர் என்று சொல்லுவதும் ஒரே பொருள் தான். ஓர்தல், கவனம் அந்த மனதின் மீது திருப்பப்பட வேண்டும். முதல்ல அப்படித்தான் முடியும். நமக்கு உள்ள ஆத்மா கான்சென்ட்ரேட் பண்றேன்னு ஆரம்பிச்சா அது அகம் பிரம்மாஸ்மின்னு ஆயிடும். அதை சொல்லல பகவான். இட்ஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் த ஈகோ. மனது வெளியே போற மனதை தடுத்து நிறுத்தி, எண்ணங்களை நிறுத்தி அகமுகப்படுத்துவதற்கு ஒரே காரணம், இதுக்கு உள்ளே நமக்கு தோன்றுகின்ற இந்த மனம் என்பது எது, இந்த ஈகோன்றது எது, அப்படித்தான் அது ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் அந்த அகந்தை வலுவிழக்கும். 100% ஈகோவா இருக்கிறது, 10% ஆன்மாவாகவும் 90% அகந்தையாகவும் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கவனம் பழக பழக 90% ஆத்மா ஞாபகமா இருக்கும், செல்ஃப் கான்சியஸா இருக்கும். ஒரு 10% அகந்தை விட்டகுற தொட்டகுற இருக்கும். அதெல்லாம் மீறி எல்லாவற்றையும் அழித்து ஆன்ம வஸ்துவாக, அதனாலதான் சின்மாத்திர வயத்தனாய் இரு என்கிறார் அஷ்டவக்ர சமகீதையில. அஷ்டாவக்ரர் சின் வாசனா மாத்திரனாய் இரு, ஆன்மா வாசனை உடையவனாக இரு. பூமண மாமனும் பூமணம் போல பூரண மணமருள் அருணாச்சலா என்று அந்த ஒரு வேண்டுகோளைத்தான் அஷ்டவக்ரர் சொல்றதான் அக்ஷரமாலையில பகவானும் சொல்லியிருக்கார். பூமண மாமனும் பூரண மனம் கொல பூரண மணமருள் அருணாச்சலா என்று இந்த ஆன்ம வாசனை வயத்ததாக இந்த மனத்தை மாற்றுவதற்கு ஒரே வழி இந்த அகந்தையிலே கவனத்தை திருப்புவதுதான். அப்ப அகந்தையில கவனத்தை திருப்புவது என்றால் அகந்தையை சக்தியற்ற செய்து எண்ணங்களை ஒடுக்குவது, எண்ணங்களை நாசம் செய்வது, எண்ணங்கள் இல்லாமல் மனதை பார்த்து கொள்வதுதான். இதெல்லாம் தான் மெத்தடாலஜி. இத சொல்றாரு. அப்படி அந்த மனதின் ஒளி, மனது எங்கிருந்து அதுக்கு சக்தி கிடைக்கிறது? இதை ஓர்தலே உண்மை உணர்ச்சியா முந்தி பார. இதுதானப்பா சரியான வழி, நீ உந்தி பார. உந்தி சிறகடித்து ஆன்மவானிலே பரப்பாயாக. இந்த அகந்தை பூமியை விட்டு உந்தி மேலே பறந்து ஆன்ம வானத்துக்கு போய் சேர். நீங்க இந்த உந்தி பெற ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற. இந்த ஒளி உரு ஓர்தல் இருக்கே, இதுதானப்பா உந்தி பறத்தல். இப்படி ஒரு ஒரு வார்த்தைக்கும் நீங்க இனிமே இந்த உந்தி பெறாக அர்த்தத்தை மூல பாடலோட சேர்த்துக்கலாம். அதை அசை சொல்லுன்றதையே எடுத்துட்டார் பகவான். தனக்கு ஒரு செயலிலை உந்தி பாரு. ஒரு யோகி எப்படி தனக்கு செயல் இல்லாமல் அகர்த்தாவாக ஆக்கி விட்டான் பார். நீயும் அப்படி பண்ண வேண்டாமா? உந்தி பாரு. தண்ணியல் சார்ந்தனன் உந்தி பாரு. பார், அவன் தண்ணியல் சார்ந்துட்டான் பார். மறுபடியும் ஒடுக்க வழியை ஒடுங்கும் உளத்தை விடுக்கவே ஓர் வழி. அந்த ஓர் வழி இருக்கு, அதை கெட்டியா பிடிச்சுக்கோ, நீ உந்தி பாரு. வீயும் அதற்கு சந்தேகமே வேண்டாம். அது கண்டிப்பா அது ஒரு காலகட்டத்தில் அழிந்து போகும். தைரியமா முழு நம்பிக்கையோடு உந்தி பாரு. லயமும் நாசம் இரண்டாம் ஒடுக்கம் 2 இருக்குப்பா இதுல விஷயம். லயத்துல உளம் மறுபடியும் எழுது, எழாது உரு மாய்ந்ததே. அது மாய்ந்தே போயிட்டு தானே திருப்பி எங்கேயும் எழுந்துக்கும். அதனால நீ முழு கான்பிடன்ஸோட உந்தி பார. ஒன்னொருத்தரையும் சேரும். உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உளவான் கிளை 2 உந்தி பார. 2 கிளை இருக்குப்பா, நீ உந்தி பார. உன்னுடைய முயற்சியை தளர விடாதே. ஒன்று அவற்றின் மூலம் உந்தி பார. ஏகவஸ்துவா ஒண்ணு இருக்கு பார், அது கண்டிப்பா இருக்கு, உந்தி பார. இந்த ஒரு அற்புதத்தை எந்த பாடலாசிரியரும் செய்யல. இப்ப நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், நீங்க அதே மாதிரி ஒன்னொருத்த கூடயும் சேர்த்து பார்க்கலாம். எந்த பாட்டு கூட சேர்ந்து பார்க்கலாம்.
உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு இன்னொரு பாட்டு சொல்றேன். பாவ பலத்தினால் பாவனாதீத சத்பாவத்திருத்தலே உந்தி பெற. அந்த சத்பாவத்திலே இருப்பது தானப்பா உந்தி பரத்தல். பரபக்தி தத்துவம் உந்தி பெற. இதுதான் பரபக்தி தத்துவம். நீ உந்தி பெற. உங்களுக்கு நல்லா பிடிபடணுமேன்றதுனாலதான் இந்த உந்தி பெற அர்த்தத்தை நான் இப்போ வச்சுட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்லும் பொழுதுதான் யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் திஸ் ரியல் மீனிங். உந்தி பெறன்றது இப்படி ஒரு ஒரு பாட்டுக்கும் இவ்வளோ பண்ணவரு கடைசியா யானற்று இயல்வது தேரின் எதுவது தான் தவமென்றான் உந்தி பெற தானாம் ரமணேசன் உந்தி பெற என்று முருகனார் அந்த பாட்டை ஆட் பண்றார். அதே உந்தி பெற முருகனார் கிட்ட வந்தோடனே இவ்வளோ முடிஞ்சு கடைசி பாட்டுல யானற்றியல் தானாம் யானற்று இயல்வது தேரின் அதுவது அப்படி இருக்கிறது தான் தானாம் அப்படி சொன்னார். தானாம் ரமணேசன் உந்தி பெற இப்படி பகவான் கூறினார். நீ உந்தி பெறான்றது சேருமா? அங்க ஆசைச்சோ. தானாம் ரமணேசன் உந்தி பெற. இப்படி பகவான் செய்த ஒரு அற்புதம் காலகாலத்துக்கு. That is why this உபதேச உந்தியார் has become an all-time classic in Tamil language. இதை படிக்கிறவெல்லாம் அசந்து போற, ஆச்சரியப்படுற. அற்புதமா இப்படி ஒரு அற்புதத்தை எங்கிருந்து பெற்றார் இப்பெரும் தமிழ் அறிவு? 16 வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்தவர் இவ்வளவு பெரிய புலமையா? இதுல மட்டும் இல்ல, உள்ளத 40 அப்படிதான் பண்ணிருக்க. தொட்டதுல எல்லாம், தொட்ட பாட்டுல எல்லாம் ஆன்ம போதமா இருக்கட்டும், அஸ்தாமலக்கியம் குரு ஸ்துதியா இருக்கட்டும், தட்சிணாமூர்த்தி சோத்திரமா இருக்கட்டும், இவ்வளோ ஒரு தமிழ் அறிவா? நினைத்து நினைத்து ஒரு தமிழ் இன்பத்தை அனுபவிக்க விரும்புபவர்கள் நினைத்து நினைத்து அப்படியே தன்னை மறந்து போகும்படியான ஒரு தமிழ் இன்பத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தமிழ் இன்பம் தான் என்னை தமிழை கற்க தூண்டியது. அப்பா அம்மா கூட சின்ன வயசுல ஆங்கிலத்திலேயே கடிதம் எழுதி வளர்க்கப்பட்ட ஒருவனுக்கு திடீர்னு ஒரு 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 காலகட்டத்துல சடனா 40 வயசு இருக்குமோ 35 வயசு இருக்குமோ அந்த காலகட்டத்துல திடீர்னு தமிழ் மேல அவ்வளோ வருஷம் பகவான் மேல பக்தி பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா அது ஒரு டைம் அவர் செலக்ட் பண்ண தமிழ் தமிழ்னு தமிழ்ல மைண்ட் போற அளவு தமிழே சொரூபமாக இருப்பவர் பகவான் என்பதற்கு இந்த உபதேச உந்தியார் ஒரு தக்க சான்றுன்னு சொல்லி இப்போது பகவான் நமக்கு அளிக்க விரும்புகின்ற அந்த உபதேச பகுதியை அடுத்த வகுப்பில் தொடர்வோம் என்று இந்த வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். சரி.